வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 74ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 9ஆம் அமர்வு. இதிலே ஆலயங்களில் நிகழ்த்தப்படுகின்ற அபிஷேகம் ஆராதனை பற்றிய தத்துவார்த்தத்தை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த சடங்குகளிலே சில அடிப்படை தத்துவங்களை மனித குலத்திற்கு அளித்துள்ளார்கள் நம்முடைய ஞானியர்கள். சிலைக்கு குளிப்பாட்டி பல வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். உதாரணமாக இளநீர், பால், தயிர், நெய், தேன், சந்தனம், விபூதி, குங்குமம், பஞ்சாமிர்தம், உச்சகட்டமாக பொற்காசுகள், கனகாபிஷேகம், இப்படி பல பொருட்களால் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்கின்ற போது இந்த சிலையின் தோற்றம் அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொருளின் நிறத்துக்கு தகுந்தாற்போல் நிற மாற்றங்களால் பக்தர்களின் கண்களுக்கு விருந்தளிக்கும். இப்படி சிலை தன் நிறத்தை மாற்றி மாற்றி காட்டினாலும் அதன் மூலத்தில் மாற்றம் இல்லை அல்லவா? இதுதான் இந்த சடங்குக்குள் மறைந்திருக்கின்ற ஒரு சத்தியம். அதாவது இதே போல்தான் ஆதி சிவம் என்ற சுத்த வெளியே உலகம் என்ற பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற தோற்றங்களாக காட்சியளித்தாலும் நிறங்களாக வெளிப்பட்டாலும் அதன் அடிப்படை இயல்பாகிய சுத்த வெளி அறிவு என்பதிலே மாற்றமில்லை. ஆதி மூலமாகிய சிவத்தில் மாற்றம் இல்லை, சுத்தவெளியில் மாற்றம் இல்லை என்பதே கோவில்களில் நாம் காண்கின்ற அபிஷேக தத்துவம் காட்டுகின்ற சத்தியம். நாம் அணிகின்ற ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் பல வகை என்றாலும் அனைத்தும் தங்கம் என்ற ஒரே பொருளால் செய்யப்பட்டவை தானே. பொன்னை மறைத்தன பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தன பொன்னணி பூஷணம், தன்னில் மறைந்தன தன் கர்ணாதிகள் என்று திருமந்திரத்தில் ஒரு பாடல் வருமே. ஆபரணத்தை பார்க்கின்ற போது வடிவம், இது கம்மல், இது நெக்லஸ், இது ஒட்டியானம் என்று பார்க்கிறோம். அப்போது தங்கம் தெரிவதில்லை. தங்கம் என்ற பொருளை மட்டுமே பார்க்கின்ற போது அனைத்து வடிவங்களும் தங்கத்தின் பல்வேறு தோற்றங்கள் என்பதை அறியலாம். அதே போலத்தான் நாம் காண்கின்ற அனைத்தும் இறைநிலை என்ற ஒரே மூலப்பொருளின், ஒரே பரம்பொருளின், ஒரே தெய்வத்தில் பூத்த மலர்களே.
100 வகை பறவை வரும், கோடி வகை பூ மலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா என்பார் கண்ணதாசன். இப்படி எத்தனை வகைகளை, தோற்றங்களை, பலவிதமான அழகை நாம் கண்டாலும் ஆடி வரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா, வேற எதுவுமே கிடையாது. அபிஷேகத்திற்கு பிறகு தீபாராதனை நிகழ்வு நடக்கும். அதிலே அந்த அபிஷேகம் முடிந்து, அலங்காரம் முடிந்து, திரை விலகுகின்ற போது 108 சுடர்கள் உடைய ஒரு கும்ப தீபம் காட்டப்படும் தீபாராதனையாக. அந்த 108 விளக்குகள் ஒரே கும்பமாக அமைந்த அந்த ஆராதனை எதை காட்டுகிறது என்றால், எண்ணற்ற தோற்றங்கள் அனைத்தும் இறைவனுடைய பரிணாம நிகழ்வுகளே. அடுத்தது, இந்த எண்ணற்ற தோற்றங்கள் அனைத்திற்கும் மூலமானவை ஒரு 5 அம்சங்கள் தான். அதை காட்டுவது அடுத்தது 5 முக தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை. அது என்ன பஞ்சமுகம்? நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண். பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்றார் அவை பிராட்டியார். சரி, இந்த 5ம் ஒரே நேரத்தில் தோன்றிவிட்டனவா என்றால் இல்லை, 5வது வந்ததா? இதற்கு அடுத்து காட்டப்படுகின்ற தீபாராதனை 4 முக தீபாராதனை. மண் என்ற கெட்டி பொருளுக்கு முன்பு நீர் வரைக்கும் 4 பௌதிகங்கள் தான் இருந்தன. அதுக்கு அடுத்து 3 முக தீபாராதனை. நீருக்கு முன்பு நெருப்பு வரை 3 பௌதிகங்கள் தான் இருந்தன. அடுத்து 2 முக தீபாராதனை. நெருப்புக்கு முன்பு காற்று வரை 2 தான் இருந்தன. அடுத்தது ஏகமுக தீபாராதனை. காற்றுக்கு முன்பு விண் என்ற சக்தி மட்டுமே இருந்தது. சரி, இந்த ஏகமுக தீபாராதனைக்கு மூலம் என்ன? சுடர் விடுகின்ற இந்த விளக்குக்கு மூலம் என்ன? ஒளி முதன்மையானதா, இருள் முதன்மையானதா, எது நிரந்தரம்? ஒளியா, இருளா? அது எப்படி காட்ட முடியும்? எனவே ஏகமுக தீபாராதனைக்கு பிறகு கண்களை மூடி இறைவனை வணங்க வேண்டும் என்று வகுத்தார்கள் ஞானிகள். இப்போ கண்களை மூடி வணங்குகின்ற போது என்ன நிகழ்கிறது நமக்குள்ள? கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. எப்படி? இதுவரைக்கும் கண்கள் மூலமாக அபிஷேக நிகழ்ச்சிகளை பார்த்தோம், தீபாராதனைகளை பார்த்தோம். ஏகமுக தீபாராதனைக்கு பிறகு கண்களை மூடி எதை பார்க்கிறோம்? நமக்குள் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அதே சிலையின் பிம்பத்தை பார்க்கிறோம். இப்ப நமக்குள் மட்டும்தான் இந்த பிம்பம் தோன்றுகிறதா? நம்மை போல் நம் பக்கத்தில் வணங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்குள்ளும் அதே வடிவம்தான் பிம்பிக்கிறது. சரி, இத்தனை பேருக்குள் பிம்பிக்கின்ற போது கருவறையில் அந்த சிலை உண்டா இல்லையா? அது அங்கேயே தான் இருக்கிறது. என்றால் இப்போது என் மனம், நான் கவனிக்கின்ற இந்த உருவம் எங்கிருந்து வந்தது?
இதுதான் ஆன்மீகத்தின் துவக்கம். எனக்குள் நான் இப்போது கண்டு கொண்டிருக்கின்ற இந்த உருவம் எங்கிருந்து வந்தது? ஏனென்றால் இதுவரை நான் கண்டு கழித்த சிலை அங்கேயே தான் இருக்கிறது. இப்போ வணங்குகின்ற அத்தனை பக்தர்களுக்குள்ளும் அதே சிலையின் வடிவம் தெரிகிறது என்றால் எங்களுக்குள் தெரிகின்ற இந்த பிம்பம் எப்படி தோன்றியது? எங்கிருந்து தோன்றியது? இதற்கு மூலப்பொருள் என்ன என்று பல கேள்வி எழுப்பி சிந்தித்தால், ஆராய்ந்து பார்த்தால் தான் ஒரு உண்மை விளங்கும். நம்முள் இருக்கின்ற ஜீவகாந்தமே எப்படி நாம் மூளையிலே அகக்காட்சிகளாக பலவற்றை நாம் காண்கின்றோமோ, அதே போல அதே ஜீவகாந்தத்தின் தன்மாற்றத்தால் இதுவரைக்கும் கண்டுகளித்த அதே சிலையின் வடிவம் எனக்குள் பிம்பிக்கிறது. அதாவது என்னுடைய ஜீவகாந்தத்தின் தன்மாற்றமே இந்த தோற்றம். ஷேப் அண்ட் இமேஜ் ஆஃப் பயோமேட்டிசம். ஜீவந்தம் தன்மாற்றம் அடைந்த அந்த வடிவத்தையே நான் இப்போது வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்றால் நான் வணங்குவது சிலையையா அல்லது என்னுள் தெரிகின்ற பிம்பத்தையா? ஏன்னா வெளியே பார்க்கல, உள்ளேதான் கவனிக்கின்றேன். எனக்குள் தெரிகின்ற பிம்பத்தை கவனிக்கின்றேன் என்றால் இதுவரைக்கும் சிலையிலே லயித்திருந்த மனம், தாரணா, கான்சென்ட்ரேஷன் இப்போது என்னுள் திருப்பப்படுகிறது. யூட்டர்ன். இது தியானத்தின் துவக்கம். இதுவரைக்கும் வெளியே ஓடிக்கொண்டிருந்த மனம் இப்போது தனக்குள்ளேயே திரும்பி பார்க்கிறதே. ஒரு ஊசி முனை திருப்பம். இதுதான் ஆன்மீகத்தின் துவக்கம். முதலாக எனக்குள் என்னை நான் காண்கிறேன். என் ஜீவகாந்தம் எடுத்த பிம்பத்தை நான் பார்க்கிறேன். சரி, கண்ணை திறக்காமல் அப்படியே சில வினாடிகள், சில நிமிடங்கள் இருந்தால் இந்த தோற்றம் என்னாகும்? துவக்கத்தில் பர்ஃபெக்ட் ஸ்கெட்ச், துல்லியமாக தெரியும். சில வினாடிகள், நிமிடங்கள் போக போக அந்த பிம்பம் கரைந்து கொண்டே வரும், மங்களாகிக் கொண்டே வரும். ஒரு நிலைக்கு பிறகு அது மறைந்து போகும். இப்போ ஜீவகாந்தத்தின் தன்மாற்றம் நின்ற பிறகு இதுவரைக்கும் அங்கே தெரிந்து கொண்டிருந்த ஒரு வடிவம் மறைந்த பிறகு இப்போது எதை நாம் பார்க்க முடியும்? எதை பார்க்கிறோம்? எல்லையில்லாத காந்தத்தை தான் பார்க்கிறோம். இன்னும் மனம் ஒடுங்கிவிட்டால் உடல் கடந்தே உயிராக, காந்தமாகவே உணரலாம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அந்த உணர்வு தான் இது. பக்தி மார்க்கத்திலேயே அறிவு மார்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது. இதெல்லாம் வழிபாட்டு முறையிலே சொல்லி தந்தோம் என்றால் நிச்சயமாக சமுதாயம் உருவத்திலிருந்து அருவத்திற்கு தரமாற்றம் பெற்றிருக்கும். எப்படி தாயின் கருவிலே நான் தோன்றிய போது தாய் தந்தைக்கும் தெரியவில்லை, மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்ற மருத்துவருக்கும் தெரியவில்லை, ஆனாலும் நான் உருவானேன்.
என்பதை 45 நாட்களுக்கு பிறகு மருத்துவர் சொன்னார். கருவிகள் மூலமாக 3 மாதத்திற்கு பிறகு மற்றவர்கள் புரிந்து கொண்டார்கள். 9 மாதத்துக்கு பிறகு ஆனா பெண்ணா என்பதையும் அறிந்து கொண்டார்கள் எல்லோருமே. அப்போ என்னுடைய பிறப்பே அரூபத்தில் இருந்துதான் தோற்றமாகியது என்கின்ற போது நாம் காண்கின்ற அனைத்துக்கும் ஒரு மூலம் அரூபமாகத்தான் இருக்க முடியும். முடிவும் அரூபம் தான். அப்ப தோன்றி மறைவது வாழ்க்கை. நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவும் எங்கே? இடைப்பட்ட நாடகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவு எங்கே? 7 ஒருவன் 20 ஒருவன் சாவது எப்படி, சென்றது எவ்விடம்? இப்படி நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே விடை, ஒற்றை விடைதான். அதுதான் நிலைத்த ஒரு பரம்பொருள், அழிவில்லாத பரம்பொருள். எனவே கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்று பார்த்தால் கடவுளாய் நானே மாறி நிற்கின்ற உண்மையையும், அந்த தோற்றம் மறைந்த பிறகு என்னுடைய அசல் தன்மையாகிய அரூபத்தையும் பார்க்கிறோம். கனவு காண்பதை போல, ஒரு கற்பனை செய்வது போல நமது மனம் எடுத்த தோற்றமே நம்முள் தெரிந்த பிம்பம், தெய்வம். அதாவது நம்மை நாமே வணங்குகிறோம். இதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்கிறது வேதம். அகம் பிரம்மாஸ்மி. நமக்குள் இருக்கின்ற அகம், நமக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற அகம் உள்ள, அதுவும் பிரம்மத்திலிருந்து வந்தது. தத்துவம் அசி, அதுவேதான் எல்லாமாக மாற்றம் அடைந்தது. அப்படி எல்லாமாக மாற்றம் அடைந்த போது அனைத்திற்குள்ளும் என்னுள்ளும் அகமாக உள்ள வீற்றிருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி. அப்ப சுத்தவெளி எழுச்சி பெற்று உலகமானதை விளக்குவது தத்துவம் அசி. தத் என்ற இறைநிலையே எல்லாமாக பரிணமித்தது. தத்துவம் அசி. தத் என்பது இறைநிலை, துவம் என்பது இதுவாக 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 அனைத்துமாக, அசி மாற்றமடைந்தது. அகம் பிரம்மாஸ்மி, என்னுள் இருப்பது அதே சுத்தவெளிதான். அப்போ சுத்தவெளியிலிருந்து முன்னோக்கி வருவது தத்துவமசி, எண்ணில் இருந்து பின்னோக்கி போவது அகம் பிரம்மாஸ்மி. 2 பயணம். ஒன்று துவக்கத்திலிருந்து எனக்கு வருவது தத்துவமசி, இன்னொன்று எண்ணில் இருந்து பின்னோக்கி போவது அகம் பிரம்மாஸ்மி. எனவே நம்முள் நாம் இதுவரைக்கும் வணங்கியது மாய தோற்றமாகிய தெய்வம். மனம் தன் மாயையை இழந்த பிறகு அதன் மூலமாகிய அறிவையே, சுத்த வெளியை தரிசிக்கிறோம், காந்தத்தை தரிசிக்கிறோம். நமது அறிவும் அரூபம், பேரறிவாகிய தெய்வமும் அரூபமே. இதை தத் புருஷ, அறிவே தெய்வம் என்கிறது சைவ சித்தாந்தம். சரி, இந்த உணர்வை அனுபவத்தில் பெறுவதனால் என்ன லாபம்?
தெய்வத்தை அருவமாக அகக்காட்சியாக காண்பதனால் என்ன லாபம்? கோடிக்கணக்கான பணம் வருமா? பிரதம மந்திரி பதவி கிட்டுமா? என்ன லாபம் என்றால், பேராசைகளுக்கு அடிமையாக எப்போதும் நம்மை துரத்திக் கொண்டு இருக்கின்ற நம்முடைய மனம், பேராசைகளுக்கு அடிமையாகி ஆசையின் கைப்பாவையாக எப்போதும் நம்மை துரத்திக் கொண்டு இருக்கின்ற மனம், அது தன் மூலமாகிய அறிவை, தெய்வத்தை தரிசிக்கின்ற போது நிறைவு பெற்று விடுகிறது, எண்ணமற்று அமைதியாகி விடுகிறது. கேட்க நினைக்காத மனம், கேட்க நினைக்காத மனம். அப்ப இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டே இருந்த மனம் இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை என்று நிறைவேற்றி விடுகிறதே, அதுதான் லாபம், அதுதான் லாபம். இது எவ்வளவு பெரிய லாபம் தெரியுமா? யாருக்கு கிடைக்கும் அந்த லாபம்? இதுதான் பிறர்க்கரிய பேரு, பிறர்க்கரிய பேரு. கோடிக்கணக்கான பணம் நிறைய பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. மந்திரி பதவிகள் நிறைய பேர் உலகத்துல வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருள், புகழ், செல்வாக்கு, பதவி எல்லாம் எல்லார்ட்டையும் இருக்கு. யார் ஒன்று மட்டும் பெற முடியவில்லை, எல்லோரும் பெற முடியவில்லை என்றால் அதுதான் எதுவுமே கேட்காத மனம், நிறை மனம். அந்த நிறை மனம் தான் யாருக்கும் இல்லை. அப்ப எல்லோருக்கும் கிட்டாத ஒன்றை அடைவதுதானே சாதனை அல்லவா? எந்த ஒன்றை 99.9% மக்கள் பெற முடியவில்லையோ அதை பெறுவதுதான் உலக மகா சாதனை அல்லவா? அதை பெறுகின்ற மார்க்கம் இங்கே திறக்கப்படுகிறது. பக்தியின் உச்சத்தில் ஞானத்தின் கதவு திறக்கப்படுகிறது. ஓடை, நதி, வாய்க்கால், கண்மாய், ஆறு, நீர்வீழ்ச்சி என்று ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீரின் பயணம் எங்கே அது பிறந்ததோ அந்த கடலின் சங்கமத்தில் இதன் ஓட்டம் நிறைவு பெற்று விடுவதைப் போல பணம், சொத்து, பதவி, புகழ், அதிகாரம், இந்திரிய சுகங்கள் என்று அலைகின்ற மனதின் பயணம் நிறைவு பெறுகின்ற, நின்று போகின்ற இடம் ஆத்ம தரிசனம். நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி. சந்நிதி என்றால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாகின்ற இடம் சந்நிதி, ஜங்ஷன் பாயிண்ட். அந்த சந்திப்பில் பெறுவது பேரின்ப பெருநிதியாகிய பரமாத்மா தரிசனம், தெய்வ தரிசனம். சரி, இப்ப இது முடிந்த பிறகு அர்ச்சனை செய்யணும். தீபாராதனை முடிந்த பிறகு அர்ச்சனை ஆரம்பிப்பாங்க. எதுக்கு அர்ச்சனை செய்யணும்? அதன் பிறகுதான் நம்ம கொண்டு வந்து பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு, அர்ச்சனை சீட்டை வாங்கிக்கிட்டு போய் அர்ச்சனை ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த வழிபாடு முடிந்த பிறகு அர்ச்சனை என்ற ஒரு சடங்கு வைத்ததற்கான காரணம் என்ன, உட்பொருள் என்ன? மிக அற்புதமான உண்மை. காஞ்சி மகா பெரியவர் தெய்வத்தின் குரல் என்று எழுதப்பட்ட ஒரு பெரிய நூல், அது முதல் பாகம். அதுல கோவிலில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற சடங்கு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது
என்ற கருத்தை விளக்கியுள்ளார். ஆனால் அர்ச்சனை என்பது என்ன, அதை சொல்லல. அது மந்திரங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த மந்திரங்கள் வான்காந்தத்தை தூய்மை செய்யும். அதனால் கோவிலில் எப்போதும் மந்திரங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தம் முதல் அர்த்தஜாம பூஜை வரைக்கும் தொடர்ந்து கோவில் இடைவெளியின்றி கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா 12 மணிக்கு டான்னு கதை முடிடுவான். முதல்ல 4 மணி இருந்தது, இப்ப 5:30 ஆக்கிட்டாங்க இந்து அறநிலைத்துறை. அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய துறை அல்லவா, அதனால இப்ப 4 மணியை 5:30 ஆக்கிட்டாங்க. இந்த இடைவெளி இருக்கக்கூடாது என்பதுதான் கோவில் துவக்கத்தில் இருந்த சம்பிரதாயம். இவங்க வசதியை இப்போ ஓய்வு நேரத்தை 5:30 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. வியாபாரத்தான் தானே, இது ரூபாய் வியாபாரம். இந்த உட்பொருள் என்ன என்றால், ஒன்று பூமியின் காந்தங்களும் தூய்மையாக போது நம்முடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கும். இன்னொன்று என்ன என்றால், பைபிளிலே ஒரு வசனம் உண்டு. பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ஆனா தேவாலயங்களில் அர்ச்சனை கிடையாது, மந்திரங்கள் கிடையாது என்றால் இந்து தத்துவமும் அர்ச்சனை செய்ய சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் திருமந்திரம் அற்புதமான உதாரணமாக காட்டப்படலாம். எப்படி? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இப்போ என்ன செய்த கோவிலிலே? தன்னை அறியும் அறிவை அறிவதற்காக கண்ணை மூடி வணங்க சொன்னாங்க. கண்ணை மூடி வணங்கி இந்த தத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்கின்ற போது தோற்றங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற மனதின் கற்பனைகள் அது கழிந்து போய் மனதுக்கு மூலமாகிய அறிவை தரிசிக்கிறது. இந்த பகுத்தறிவே என்னை சுற்றிலும் தொகுத்தறிவாக, முற்றறிவாக அனைத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பேரறிவாக அனைத்தையும் சூழ்ந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தீபாராதனை முடிஞ்சு போச்சு. என்ன சொன்னாங்க? அர்ச்சனை செய்யணும், தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. அப்ப தன்னை அர்ச்சித்தல் என்றால் எல்லாரும் அவங்கவுங்க சமணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு தன் தலையில் தண்ணீர் ஊற்றி தன் தலையில் தானே பூவை போட்டுக்கொண்டு தனக்குத்தானே தீபாராதனை காட்டிக் கொள்வதா? திருமணம் சொல்கிறது தன்னை அர்ச்சிக்க. அப்ப தெய்வத்தை அர்ச்சிக்க சொல்லல, தன்னை அர்ச்சிக்க. இல்ல பூசாரி எல்லாத்தையும் வரிசை உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அர்ச்சனை பண்ணுவாரா? தலையில பூவை போட்டு தண்ணி ஊற்றி அர்ச்சனை பண்ணுவாரா? அப்போ திருமந்திரம் சொல்கின்ற தத்துவமும் பைபிள் சொல்கின்ற வசனமும் கோவில்களில் பின்பற்றப்படுகின்ற சடங்கும் ஒரே கருத்தை தான் சொல்லுகின்றன. அர்ச்சித்தல் என்றால் தூய்மைப்படுத்துதல் அர்த்தம். அர்ச்சித்தல் என்றால் தூய்மைப்படுத்துதல் என்று அர்த்தம். எதை தூய்மைப்படுத்துவது? மனதை தூய்மைப்படுத்துவது. ஏன்? அறிவேதான் மனமாக மாறியது. எப்படி?
அறிவோடு ஆணவம், கண்மம், மாயை கலந்ததால் மனம். மனதிலிருந்து ஆணவம், கண்மம், மாயையை கழித்து விட்டால் அறிவு. அறிவே தெய்வம். எனவே இந்த மனதில் இருக்கின்ற அழுக்குகளை கழிக்கின்ற வேலையே அர்ச்சனை. தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. அதுக்காகத்தான் கோவில்களிலே தீபாராதனை முடிந்த பிறகு அர்ச்சனை செய்வது. என்ன அற்புதமான சடங்கு பாருங்க. கருத்து மிக்க, பொருள் மிக்க ஒரு மனிதனை மகான மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக அமைக்கப்பட்டது ஆலய வழிபாடு. இது வேண்டாம் எந்த மகான் சொல்லுவாருங்க? இல்லையா? மகிழ்ச்சி சொல்லல. நம்முடைய ஆசிரியர்களே புரியாமல் இன்னுமா நீ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற என்று சில பேர் கேட்பார்களே தவிர, தெளிந்த அறிவுடைய பேராசிரியர்கள் இதற்கான விளக்கத்தை தான் சொல்லுவாங்க. மகிழ்ச்சியின் தத்துவத்தை உண்மையாக சொல்வார்கள். எனவே இந்த அர்ச்சனை என்ற சொல்லுக்குள் ஒரு தரமாற்றம் அடைய வேண்டும் என்ற கருத்து உட்பொருளாக அடங்கியிருக்கிறது. எப்படி பாறையை செதுக்கினால் வணக்கத்திற்குரிய தெய்வம் வெளிப்படுகிறதோ, அதே போல் நம்மை செதுக்கினால் நம்முள் தெய்வீகம் வெளிப்படும். நம்மை செதுக்குதல் என்றால் நமது தீய பதிவுகளை, தீய அனுபவங்களை நீக்குதல் என்பதை தவிர வேறு மாற்று கருத்தே கிடையாது. எது நன்று, எது தீது என்று நமது எண்ணங்களை தரம் பிரிப்பதற்கு தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் அறிந்த தெளிவான அனுபவம் வேண்டும். மனம்தான் அதற்கு துவக்கம். பகுத்தறிவுதான் அதற்கு பயணம். பேரறிவுதான் அவருடைய முக்தி நிலை. அதனால் இதை அறிந்து கொள்கின்ற வழியைத்தான் கல்வி என்று சொல்லி வைத்தார்கள். இப்ப சமுதாயத்தில் கற்றுக் கொடுப்பதெல்லாம் கல்வியே கிடையாது. அது வெறும் எழுத்தறிவு, தொழிலறிவு, டெக்னிக்கல் நாலேஜ், அவ்வளவுதான். வயிற்று பிழைப்புக்கு போதுமான கல்வி, அவ்வளவுதான். வாழ்க்கையை அது எந்த வகையிலே மாற்றி அமைத்து விடாது. இன்றைய கல்வி வாழ்க்கையை, ஒரு மனிதனை எந்த வகையிலாவது மாற்றி அமைக்குமா? அமைத்திருக்கிறதா? லிட்டரரி பர்சன்டேஜ் 100, 95, 90. ஆனா வாழ்க்கையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தெய்வத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் பிஹெச்டி வாங்கியிருக்கிறாங்க. பிஹெச்டிக்கு என்ன அர்த்தம்? பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. பிஹெச்டி, பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. அதான் பிஹெச்டி. இது எத்தனை முனைவர்களுக்கு தெரியும்? நாம் வாங்கிய பட்டம் தெய்வத்தை அறிய சொல்கிறது என்று எத்தனை முனைவர்களுக்கு தெரியும்? அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை. வாழ்க்கை கல்விதான் கற்க வேண்டிய கல்வி. அதை ஐயம் தெளிவு பெற, ஐயமின்றி தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, கற்றதன் பயன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வதா? அப்படித்தான் மந்திரத்தை கற்று வைத்துக் கொண்டு நான் உங்களை விட உயர்ந்தவன் என்று எல்லா ஆலயங்களிலும் மக்களை காலில் விழ வைத்து காணிக்கை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வியாபாரிகள். உன்னுடைய அடியவன் நான் எந்த பூசரையால் சொல்லி கேட்டிருக்கீங்களா? எந்த மத தலைவராது உங்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன் என்ற எந்த மத தலைவராது பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்களா?
அவங்க நமக்கு தலைவர்கள், சேவகர்கள் அல்ல, தலைவர்கள், நம்மை நிர்வாகம் செய்பவர்கள். அப்படி நிர்வாகம் செய்துதான் போய் அயோத்தியில மசூதி இடிச்சாங்க, பல பேர் செத்து போனாங்க. அதுக்கு ஒரு மடத்தில் இருந்த தலைவர் சொன்னார், இந்து தர்மத்தை காப்பதற்காக இத்தகைய உயிர் பலிகளை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ரொம்ப சரி. ஆனா இந்து தர்மத்தை காப்பதற்கு நீங்க தான் தலைமை பதவியில் உட்காந்துருக்கீங்க. இப்ப நீங்க தான் முதல்ல போய் நின்று இருக்கணும். நீங்க சேஃபா மடத்துல உட்காந்துக்கிட்டு எவனையும் அனுப்பி சாக வச்சா இது கொலை பாதகம் அல்லவா? நீங்க தர்மத்தையே காப்பாத்துனீங்க, கொலை பாதகத்தை தூண்டிவிட்டீர்கள். எனவே கற்பதன் நோக்கம் என்ன என்றால் நிற்க அதற்கு தக. அப்ப வாழ்க்கையில் எந்த பிரம்மச்சரியம் கற்றுக்கொண்டோமோ, பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற அறத்தை கற்றுக்கொண்டோமோ, அந்த அற வாழ்க்கை தான் இல்வாழ்க்கை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? இதற்கான தர மாற்றத்தை, திருத்தத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அச்சனையின் நோக்கம். எனவே தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, தன்னுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்ற அற வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொண்டானே, தன்னை தூய்மைப்படுத்தும் உண்மையான ஆன்மீகத்தை மேற்கொள்வது என்பதுதான் ஒரே பொருள், சத்தியமான உண்மை பொருள். வேறு கருத்தே இதற்கு கிடையாது. மற்றவையெல்லாம் பொய்யுரைகள். எனவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்பதும் இதே பொருளைத்தான் குறிக்கிறது. பரமபிதாவின், பரமாத்மாவின் பின்னமான குமாரன் என்ற ஜீவாத்மா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, குமாரன், ட்ரினிட்டி, முப்பெரும் தத்துவங்கள், ட்ரினிட்டி. எனவே இந்த ஜீவாத்மா தன்னை தூய்மை செய்து கொண்டால் பரமாத்மாவோடு கலந்து அந்த பேரின்பத்தில் பூ உலக வாழ்வை நிறைவாக வாழ்ந்து தொண்டாற்றி இன்பம் பெறலாம் என்பதுதான் இந்து தத்துவமும் கிறிஸ்தவ தத்துவமும் காட்டுகின்ற மானுட தர்மங்கள். அது மட்டுமல்ல, எல்லா இறை வழிபாடுகளிலேயும், உலகம் முழுவதும் எல்லா வழிபாடுகளிலேயும் விளக்கு என்ற ஒரு தத்துவம் உண்டு. அது அகல் விளக்காக இருக்கலாம், காமாட்சி விளக்காக இருக்கலாம், மெழுகுவர்த்தியாக இருக்கலாம், இல்ல திருவண்ணாமலையை உச்சியில் ஏற்றப்படுகின்ற மிக பெரும் ஜோதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எண்ணெய், திரி, தீ, இந்த மூன்றும் இணைந்த ஒரு சுடர், ஒரு வெளிச்சம். இந்த மூன்றும் நமக்கு காட்டுகின்ற தத்துவம் என்ன? விளக்கு சொல்லும் விளக்கம் என்ன என்றால் எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. தன்னை திருத்தினால் அறிவு வெளிச்சம் கிடைக்கும். தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, தன்னை அர்ச்சித்தால், தன்னை திருத்தினால் நான் யார்? அறிவே தெய்வம், அறிவே நான். நானும் தெய்வத்தின் ஒரு அம்சமே. நானே தெய்வம் அல்ல, நானும் தெய்வத்தின் ஒரு அம்சமே. காணுவன நெஞ்சில் கருதுவன, உயிரை பேருவன உட்கருத்தை கூறுவன அனைத்தும் தெய்வமே. எழுதுகோளும் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். எந்த பொருளும் தெய்வமன்றி வேறு இல்லை.
நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். பருப்பொருள் விளக்கு பாதையில் உள்ள மேடு பள்ளங்களை கண்களுக்கு எடுத்து காட்டி தடுமாற்றம் இல்லாத இடர்கள் இல்லாத சுகமான பயணத்திற்கு துணை செய்யும். அதே போல ஆன்மீக விளக்கு நமது வாழ்வில் நேர்கின்ற சுக துக்கத்திற்கான காரணத்தை தெளிவுபடுத்தி துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை மட்டுமே தூய்ப்பதற்கான அறத்தை காட்டுவது, அறிவு வெளிச்சத்தை காட்டுவது, தத்துவம் என்ற விளக்கங்கள், அறிவாகிய தெய்வத்தை பற்றிய விளக்கங்கள். எனவே அடிப்படையில் நம்மில் சில பல களங்கங்கள் ஆத்மாவில் கலந்துள்ளன. சஞ்சிதம், பிராரப்தம். இவற்றில் உள்ள தீயவற்றை நீக்கினால் மட்டுமே துன்பமில்லாத வாழ்க்கை அமையும் என்ற சத்தியத்தை உணர்த்துவதுதான் உண்மையான அசல் பக்தி. பக்தி ஞானம் என்ற இரு வழிகள் உண்டு என்றாலும் பக்தியின் அடிப்படை, பக்தியில் மறைந்துள்ள உண்மை ஞானம். ஞான மார்க்கமே தான் பக்தியிலே துவங்கி முக்தியில் நிறைவு பெறுகிறது. இறைவனை அறியும் வழி, அறிவை அறியும் வழி, அறிவு மார்க்கம், ஞான மார்க்கம். எனவே இதுவரை பெற்ற சிந்தனையை வைத்து ஆராய்ந்தால் ஆலய வழிபாடு என்பது மக்களது உடல் நலத்திற்கும் மன தெளிவுக்கும் ஏற்ற ஒரு மிக 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 அற்புதமான சடங்கு, ஒரு வாழ்க்கை நெறிமுறை. இதன் பொருள் உணர்ந்து தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பதையே ஆலயம் தொழுவது சாலவு நன்று என்றார்கள் ஞானிகள். ஒரு நாள் மகிழ்ச்சியத்திலே பேசிக் கொண்டிருந்த போது சாமிஜி சொன்னாங்க, அர்த்தம் தெரியாமல் சடங்குகளை செய்வதை காட்டிலும் இதற்காகத்தான் இந்த சடங்கை செய்கிறோம் என்ற பொருள் தெரிந்து பயன் தெரிந்து செய்வதிலே பலன் அதிகம். இப்படி மகிழ்ச்சி சொன்னது போல ஆலய வழிபாட்டில் உள்ள ரகசியார்த்தத்தை, உட்பொருளை, உண்மையை உணர்ந்து அவற்றை ஆக்கப்பூர்வமாக நம்மை அதர்மத்திலிருந்து மீட்டெடுத்து தர்மத்தில் இணைக்கின்ற ஒரு உண்மையான பக்தி மார்க்கமாக நாம் பயன் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லா ஆலயங்களிலும் தீர்த்தம் கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, எப்படியோ பல வகையான பிரசாதங்கள் கொடுப்பாங்க. இப்ப இந்த பிரசாதம் என்பது இறை உணர்வு கலந்த உணவுப் பொருள் என்று பொதுவாக நாம் புரிந்து கொண்டாலும் இன்னொன்று உண்டு. கை நீட்டுகின்ற எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும் இல்லையா? ஆனால் இறைவனின் கடாட்சம், இறைவனின் திருவருள் என்ற பிரசாதம் யாருக்கு கிடைக்கும்? அதை கை நீட்டி வாங்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த பிரசாத புத்தியின் மகிமைகள் என்ன? யார் உண்மையான பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அதனுடைய சிறப்பு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த வகையில நமக்கு
நன்மைகளை செய்யும் என்பதை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பிலை தலைவருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு. இந்த ஆலய வழிபாட்டு முறைகள் பற்றிய அந்த பக்தி மார்க்கத்திலே முறைகளின் தெளிவான விளக்கங்களை இன்றைக்கு நாங்கள் ஐயாவிடம் வந்து அறிந்திருக்கின்றோம். மிகச்சிறப்பு ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதிப்பு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது கருத்து தெரிவிக்க விரும்புவர்கள் கைகளை எத்தி கேட்கலாம். தானா ஐயா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்கள் அருமையான சிந்தனை ஐயா. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பல காலமாக பக்தி யோகாவில் போய் கோயிலுக்கெல்லாம் போய் வந்தது அந்த உட்பொருள் தெரியாமல் எல்லாம் செய்தாங்களா, அந்த உட்பொருள் தெரியாமல் செய்து கொண்டு வந்த நாங்கள் அந்த உட்பொருள்களை ஐயா வழியாக விளக்கினீங்கள். இப்போ கேள்வி என்று சொன்னால், இந்த உட்பொருள் அதாவது பக்தி யோகா என்று சொல்லும் பொழுது அந்த உட்பொருள் பெருசாக விளங்காட்டிலும் அப்படியே அந்த அதில் தோய்ந்து அதில் போகிறது பக்தி யோகா. ஞான யோகா பொழுது அந்த உட்பொருள்லாம் தெரிஞ்சு அந்த அறிவோட போகிறது ஞான யோகா. அப்படி பார்க்கும்போது இந்த பக்தி யோகாவில் போய் அதன் பிறகு ஞான யோகாவில் இறங்கணும் தான் இந்த முக்தி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த பக்தி யோகாவில் மாத்திரம் தோய்ந்து போனாக்களுக்கு வந்து ஞானம் கிடைக்குமா? அவைக்கு ஞான யோகா அந்த அதில் உட்பொருளே தெரியாது, ஆனால் வந்து அவைகள் அந்த அதிலே தோய்ந்து போகிறார்கள். அப்படியே தண்ணியை அர்ப்பணித்து அப்படியா போகும் பொழுது அவர்களுக்கு பலன் என்ன மாதிரியா? இப்போ நாயன்மார்களுடைய வரலாறு, நந்தனார் எந்த விளக்கத்தையும் படித்தது இல்லை, வேதங்கள் படித்தது இல்லை. ஆனால் தெய்வத்தை தரிசித்தார். வேடுவன் கண்ணப்ப நாயனார், அவருக்கு படிப்பறிவே கிடையாது. எந்த குருகுலத்திலையும் அவர் எந்த தீட்சையும் பெறவில்லை, எந்த ஆன்மீக பயிற்சியும் தெரியாது. அவர் முன்னக்கூடிய அசைவத்தையே சிவனுக்கு படைத்து அவர் கண்ணப்ப நாயனார் என்று இன்றைக்கும் வணக்கத்திற்கு உரியராகிறார். என்றால் இப்போ விளக்கம் இல்லாத பக்தியிலேயும் ஒருவன் ஞானம் பெற முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் விளக்கம் என்பது எதுக்காக? நம்மில் இருக்கின்ற களங்கங்களை நீக்குவதற்காக. நந்தனாரும் கண்ணப்ப நாயனாரும் போன்றவர்கள் எல்லாம் களங்கம் இல்லாத பிறவிகள். அவங்களுக்கு எந்த ஆசையும் இருந்தது கிடையாது. தெய்வத்தை மதித்து போற்றுவதை தவிர அவருக்கு வேற எந்த ஆச்சார அனுஷ்டானம் தெரியாது. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் சுகங்களில் எந்த நாட்டமும் கிடையாது. அப்ப விளக்கத்திற்கும் இதற்கும் என்ன பேதம் என்றால், கலங்கப்பட்டுவிட்ட நமக்கு இதெல்லாம் எடுத்து காட்டி அதை நீக்க வேண்டும் என்பது விளக்கமே தவிர, கலங்கமே இல்லாத நிலையில் வாழ்பவர்களுக்கு இறைவனை அவங்க இறைவனாகத்தான் வாழ்றாங்க, இறைவனாகவே வாழ்றாங்க. அவங்களுக்கு தெரியாது. வாழ்கின்ற காலத்திலேயே நிம்மதியா இருக்கலாம். இன்னும் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம், அந்த கடைசி காலத்துல எல்லாம் அப்படி ஒரு பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. சில பேர் இன்னும் 4 நாட்கள் தான் நான் இருப்பேன், ஒரு வாரம் தான் இருப்பேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் உயிர் விட்டவர்களும் உண்டு. அப்போ யாருக்கு போற தேதி இன்னைக்கு தெரியும்? அதாவது ஒரு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு குரு சமீபத்துலதான் ஆகஸ்ட் மாசத்துக்கு அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சொற்பொழிவுக்கான தேதி கொடுத்திருக்கிறார். ஜூன் மாசமே செத்து போயிட்டார் அமெரிக்கால. ஆனா ஒரு பயிற்சியும் தத்துவம் தெரியாத பல பேர் 4 நாள் செத்துருவேன்னு சொல்லி அந்த படியே செத்து போனவங்க இருக்கிறாங்க. இப்ப யார் உண்மையான ஞானம் பெற்றவர்கள்?
ஆகஸ்ட் மாதம் தேதி கொடுத்துட்டு ஜூன் மாதம் செத்து போன குரு உண்மையான குருவா, அல்லது 4 நாள் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி அதே நேரத்தில் இறந்து போன ஒரு பாமரன் குருவா? ஸோ அப்படி ஒரு அளவுகோல் கிடையாதுங்கய்யா. அப்படி இருக்கும்போது ஐயா அந்த பக்தி யோகாவில் இப்போ நான் உங்களை கேட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நான் இன்றைக்கு வர கொஞ்சம் லேட்டாக போச்சு. காரணம் ஒரு வீட்டுக்கு ஒரு விசிட் ஒன்று போயிட்டு வந்தான். ம் லேடி ஒன்று வந்த கொஞ்சம் வயசு போன லேடி. ம் அவெல்லாம் முந்தியெல்லாம் பெரிய அந்த ஓடி அந்த பொருள் பண்டமெண்ட் அப்படி ஓடியால் இன்றைக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அவள் பேசுகிறதெல்லாம் பெரிய தத்துவங்கள். அவள் பெரிய படிப்பறிவு ஒன்று இல்லை. ம் ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு கேட்ட அப்படி ஒன்றுமே இல்லை. ம் நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு லெக்சருக்கு போகணும், லேட்டாக போச்சு போகணும் பண்ணேன். அவன் என்னன்னு கேட்டா என்ன ம் ஆத்மீக அப்படி ஒரு இதொன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்ல அப்போ அவள் வந்து தன்னுடைய ஆத்மீயத்தை பற்றி பேச தொடங்கினான். அதாவது தனக்கு இப்பெல்லாம் கோயிலுக்கு போய் எல்லாம் செய்து தனக்கு இப்போ அந்த ஆசை இசையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இனி சோமாப்பை சேர்ந்துட போகணும் என்று சொல்லி போட்டு தான் சேவை செய்கிறதுகள் அதுகளை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டு வந்தான். ம் ஆனால் அவருக்கு இந்த ஆத்மீய இந்த விளக்கங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த உட்பொருள் ஒன்றுமே இல்லை. அவன் அந்த விரதம் பிடிக்கணும், இந்த விரதம் பிடிக்கணும், அப்படி அதில் பற்றி தான் பேசிட்டே இருந்தா. அப்போ ம் ம் என்ற கேள்வி என்னன்னு சொன்னால், அப்போ நாங்கள் அந்த பக்தி யோகாவில் போக போக நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஞான யோகாவில் பொறுத்தாலே அந்த விளக்கம் பார்த்தாலே அந்த களங்கங்களை நீக்குமன்ற மாதிரி ஒரு காசு சொன்னீங்க. ஆனால் ம் அதே இது வந்து இந்த பக்தி யோகாவிலையும் போக போக அந்த களங்கங்கள் நீக்க முடியும். அதாவதுங்கய்யா, ரெண்டுக்கும் பேதம் கிடையாது. களங்கம் இல்லை என்றால் பக்தி கூட தேவையில்லை. அவன் இயல்பிலேயே இறைவனோடு கலந்து விடுவான். சரி, அதுதான் உண்மை. ஆச்சுங்களா? ஆ. நம்மை போல் கலங்க கொண்டு வந்தவர்கள் அதே வாழ்க்கையிலே போயிடுவோம். அப்படி போகாமல் இதெல்லாம் நன்று தீது என்று அடையாளம் காட்டி தீயவற்றை தவிர்த்து நல்லவற்றிலே நிலைத்து வாழ வேண்டும், அப்போதுதான் நம் தெய்வத்தை அறிய முடியும் என்று விளக்கத்தை சொல்லி அதற்கான பயிற்சியை தருவது ஞான மார்க்கம். அவ்வளவுதான். இன்றைக்கு பக்தர்களிடத்திலேயும் களங்கங்கள் உண்டு. அவர்கள் அதை அறியாமல் திருத்திக் கொள்ளாமல் வழிபடுகின்ற பக்தியினால நான் சொன்னது போல குருவே கூட இறைவனை அடைய முடியாது. அப்ப பக்தன் எங்க போய் அடைவது அல்லவா? சோ இன்றைய காலகட்டத்தில் ஆணவம் கண்மம் மாய் இல்லாத மனிதனே கிடையாது. அதனால் இன்றைக்கு இயல்பாகவே தெய்வத்தை அடைவது என்பது கிராமங்களில் மழை பிரதேசங்கள் இருக்கின்ற மழைவாழ் மக்களிலே இருக்கலாமே தவிர நகர்ப்புறங்களிலே வாழ்கின்ற மனிதர்களும் சரி ஆன்மீக தலைவர்களும் சரி அடைய முடியாது. 100% உண்மையா. மிகவும் சிறப்பு. மிகவும் தெய்வையா. ஜனாரையா ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. நிறைய கோயிலுக்கு போய் கும்பிட்றது பற்றி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. சில வேளை நான் இந்த நாட்கள்லேயே இங்கே கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மன நிம்மதிக்காண்டி தான் கோயிலுக்கு போய் போகிறோம்ட்டு வையுங்களேன், அந்த அருளாற்றில் படுறதுக்காண்டி. ஆனால் அங்கே நடக்கிற சில டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடுகள் வந்து, அதாவது மணி டாக்ஸ், காசுள்ளவர்களுக்கு முதலிடம், அவர்களுக்கு மாலை மரியாதை, உடனே அவர் வாசலை கண்டோடனே அவர் ஐயர் ஓடி போய் வாங்கோ வாங்கோன்னு சொல்லி கொண்டு போய் முன் வரிசையில் நிப்பாட்டி எல்லாம் நடக்கும். அதுகளெல்லாம் பார்க்கல சில வேளை அந்த கோயில் வீட்டில் இருந்தாலே பக்தி இருந்தா வீட்டில் இருந்தாலே கும்பிட்டா போதும், கோயிலுக்கு போக வேணுமான்ற ஒரு நிலைமை கூட சில வேளை வருது. இந்த பாகுபாடுகளை பார்க்கல, ஏன்னா அவைகளுக்கு வேண்டப்பட்டிய அவைகள் இருக்கல, அவைகளுக்கு முதலிடம் கொடுத்து கூப்பிடுவினோம். அதுக்கு மேல ஆலை வழிபாடு போகும்போது நமக்காகத்தான் போறோம். ஆமா ஐயா. அங்க நீங்க அர்ச்சகரை கூட ஒரு முன்மாதிரியாக பார்க்க கூடாது. ஆமா ஐயா. போனோமா நம்முடைய மனதை பார்த்தோமா, அமைதி ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணினோமா, எழுந்து வந்தோமான்னு இருக்கணுமே தவிர அங்க யாரையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கோ வேடிக்கை பார்க்கோ கூடாது. ஏன்னா அதுல எந்த பயனும் கிடையாது.
ஆ உண்மைதானே. ஏன்னா அந்த சிலவேளை போய்க்குள்ளே அந்த காட்சியில பார்த்தோன்னே அந்த காட்சி இக்னோர் பண்ணுங்க. அது அவசியமே இல்லை. இவன் அரை வேக்காடு, அவன் அரை வேக்காடு. ஆஹா, ஆ, அதை ஆ. பற்றி நமக்கு என்ன சிந்தனை? சரி சரி, நீங்க சொல்ற சரி. அவசியமே இல்லை. ம் அது பார்த்திருக்கோம், இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ரெண்டுமே பக்குவப்படாத ஆத்மாக்கள். ம் ம் இப்ப செல்வந்தனா இருக்கிறான், அவன் பூசாரியா இருக்கிறான், அவ்வளவுதான். ம் 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 அவனுக்கு கொடுத்தா நமக்கு வரும் சந்தோஷம், மரியாதை கிடைக்குதுன்னு இவன் நினைக்கிறான். ஆமா. அவனுக்கு இவனை நயந்து இது பண்ணினா, மரியாதை பண்ணினா அதிகமா தட்டு காசு கிடைக்குன்னு அவன் பார்க்கறான். ம் 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 அவ்வளவுதானே. ரெண்டு அரைவடிக்காடுகள் பத்தி நமக்கு எதுக்குங்க ஆராய்ச்சி? ஆமா ஐயா, உண்மைதான். அதுக்கு மேலே இந்த சிலவேளை இந்த ஆடி அமாவாசை அப்படி இப்ப என்ன பூரண அப்படி ம், வந்தா அது நாங்க நம்பாட்டி கூட, ஆனா ம், அந்த இறந்தங்கட பெற்றோர் அவையல் வந்து அதை நம்பி இருக்கணும் 100%. ம்ஹும். வேலுக்காண்டி போய் சில வேளை அதை நாங்க செய்ய வேண்டி இருக்குது கட்டாயமா. அது ஒரு பிச்சை போடுகோல் நினைச்சுக்கங்களேன். ம் 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 இருக்கிறதா கொஞ்சம் கொடுக்க போறான் அவனுக்கு, ஆமா ஐயா, இல்லையா? ஆமா. ஏதோ பொருள் வாங்கினாலும் உணவு பொருள் தான். ம் அது அவனுக்கு பயனாகும், இல்ல நமக்கு பயனாகும். ம் இல்ல அங்க ஆடு மாடுகள் போட்டா ஒரு ஜீவனுக்கு பயனாகும். ஆமா ஐயா, எந்த தர்ப்பண பொருளும் வீண் போவது இல்லை. உண்மைதான். ஆமா. அந்த கருத்தோடு செய்துட்டு போங்களே. ஆஹா. ஏன்னா நமக்கு என்னதான் விவரம் விளக்கம் தெரிந்திருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் ம் குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் நாம அதை திணிக்க கூடாது. ம் 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 சரி, போகணுமா, வா போயிட்டு வந்துடலாம். ஆமா ஐயா, என்ன கொஞ்சம் பணம் செலவு போகுது, அவ்வளவுதானே. உண்மைதான். கடன் வாங்கணும்னு சொன்னா கடன் கிடைக்கலன்னு போய் சொல்லிருங்க. கேட்டாமா கடன் யாரும் தரமாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிடுங்க. இருக்கிறத செலவு பண்ண போறோம், தப்பு இல்லை. போகும்போது எடுத்துட்டா போக போறோம். ஆமா ஐயா, உண்மைதான். இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொடுக்குறோம்னு நினைச்சுக்கோங்க. அது ஒரு உதவி, அவ்வளவுதான். ம் 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 ஆனா வளமையா ஐயா இங்க ஆலயங்கள் எல்லாம் இந்த நோமலாவே 10 ரூபா இருக்கிற அர்ச்சனை துண்டுகள் எல்லாம் இந்த ஸ்பெஷல் டே வந்துன்னா 50 ரூபாய்க்கு ஏறிடும் விலை. ஐயா, இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அரசாங்கமே பிளாக்ல டிக்கெட் விக்குது கோவில்ல. ஆமா ஐயா. நீங்க சொல்ற மாதிரி சாதாரண நாட்களிலே போனா சிறப்பு தரிசனம் 10 ரூபாய். ஆமா. ஞாயிற்றுக்கிழமை விசேஷ நாட்கள் சொன்னா 50 ரூபாய். அப்படி என்றால் இந்து அறநிலைத்துறையே ஆலயங்களில் நுழைவு கட்டணத்தை பிளாக்கில் விற்கிறது. உண்மைதான் ஐயா, உண்மைதானே. உண்மை. அப்ப இவங்களை பத்தி எல்லாம் அதுக்கு நினைக்க போக வேண்டாம். போகணும்னு சொன்னா பணம் இருக்கா, ரைட், ஓகே, 4 பேருக்கு நன்கொடை கொடுக்குறோம் சொல்லிட்டு போயிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். உண்மைதான் ஐயா, அவ்வளவுதான். நன்றி ஐயா, சிறந்த கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து வரதராஜன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு தெளிவான விளக்கங்கள் ஆலய வழிபாட்டுக்கு, அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏதோ என்ன சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல விரும்புறாங்க, கடமைக்காக அவங்களுக்காக போயிட்டு ஏதோ நமக்கு நம்ம கையில இருக்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அந்த திருப்தியோட வரணுன்றது ஒரு அருமையான விளக்கம். அதுதான், அப்படிதான் கொண்டு போகணும். பிடிக்கலன்னாலும் செய்ய வேண்டியிருக்கு. அந்த அர்ச்சித்தல் பத்தி சொன்னீங்க. நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில தான் படித்தேன். அவங்க அப்போ சொல்ற வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்ப அது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் நினைக்கிறேன். அர்ச்சித்தலுக்கும் நீங்க சொல்லிட்டீங்க அது. சோ அது அவங்க சொல்றது பரிசுத்தப்படுவதாக என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நிறைய இடத்துல நாங்க பாக்குறது கிறிஸ்டியானிட்டி. சில இடத்துல இப்படி சொல்றாங்க ஐயா, ஒரு திரைப்பாடல கூட இது இருக்கும். ஏதோ ஒரு பழைய திரைப்படம், ஞான ஒலியா இல்லைங்க, 2 பேரு
ஒரு இந்து கிறிஸ்தவ திருமணம் செய்கின்ற போது ஆ, ஆ, ஆ. அந்த முதல் இது வரும். ம். அஹ், அந்த படம் ரொம்ப பழைய படம், நினைவில்லை. ஆனா அந்த வசனம் மட்டும் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அந்த பாடல்ல முதல்ல இதுதான் வரும். ம். முதல் வந்த பிறகு அந்த பாடல் துவங்கும். ஓ, அந்த பாடல் வரி என்னன்னு யோசிச்சு பாக்குறேன், நினைவு வந்தா சொல்றேன். சரி 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 சரி. தேவனின் கோயிலி தேவா. அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது போட்டு பார்ப்போம். முதல்ல அந்த வசனம் வருங்கய்யா. ம், ம், ம். ஆமா, அந்த பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக நாம வரும். கிட்டத்தட்ட ஞாபகம் ஆமா. இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆனா நாங்க ஸ்கூல்ல டெய்லியே ப்ரேயர்ல அது சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு மாசம் பழகி போச்சு. அதாங்கய்யா. உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. அது அப்போ அது நல்ல விளக்கம். அது அர்ச்சித்தல்ன்றதுக்கும் பரிசுத்தப்படுத்துறது தான் அர்ச்சித்தல். ஆனா அது அந்த தாத்பரியத்தை புரிஞ்சிக்காம சடங்காவே தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் கோயில்ல. ஆமாங்கய்யா, சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் தெரியாது. ஆமா, அந்த வேறுபாடுகள் காட்டுறது பணத்துக்காக ஒரு மாதிரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆமா. விவரம் தெரிஞ்சவங்களே நம்ம போகும்போது அது இதுக்குதான் அப்படின்னு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு கோயில்ல ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100ல ஒருத்தர் 2 பேர் கூட இந்த தாத்பரியம் புரிஞ்சு செய்யறாங்களா? சடங்காகத்தான் செய்யறாங்க. ஆமா, ரிச்சுவல் தான் இருக்க தவிர ஸ்பிரிச்சுவல் இல்ல அங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ரிச்சுவல் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் இல்ல. ஆமாங்க ஐயா, அதுதான் உண்மை. அதாவது ஸ்பிரிச்சுவலை நோக்கி தான் ரிச்சுவல் இருக்கு. ஆனா ரிச்சுவல் மட்டுமே நின்று போச்சு, ஸ்பிரிச்சுவல் காணாம போயிடுச்சு. ஆமாங்க, சடங்கோட நினைக்கிறாங்க. இது பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், மெக்கானிக்கலா பண்றாங்களே தவிர எதுக்கு பண்றோம், ஏதுக்கு பண்றோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, சரியா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சின்ன கேள்வி ஐயா, இந்த பூஜா ஆராதனை செய்கின்ற போது முதல்ல 108 விளக்குள்ள இதுக்கு எடுத்துறோம் ஐயா. அந்த 108 என்னதை குறிக்கிறது? 108 என்பது 60 ஆண்டுகள். அப்புறம் மிச்சம் 48 இருக்கா, 27 நட்சத்திர தொகுதிகள், 12 ராசிகள், 9 கோள்கள், 108. 60 வருஷம். அது 60 வருடம். அதாவது 60 வருஷத்துக்கு தான் இந்த கோள்கள் ஒரே இடத்துக்கு மீண்டும் வரும். எல்லா கோள்களும் இப்போ என்ன பொசிஷன் இருக்குதோ மீண்டும் எக்ஸாக்ட்லி இதே பொசிஷன் வருவதற்கு 60 வருஷம் ஆகும். 60 வருஷம். ஓகே ஐயா. என்ன ஐயா, அதுல அந்த தீபம் கொளுத்துகின்ற போது அந்த தீபம் அதுக்கு விளக்கம் சொன்னீங்களா ஐயா? அந்த தீபம் என்னத்தை குறிக்குதுண்டு? எண்ணெய் திரித்தி, எண்ணெய் திரித்தினால் அறிவு சுடர் பிறக்கும். அந்த ஒளிக்கு ஐயா, அந்த பஞ்ச இதுகள்ல இப்ப ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்ன வள்ளலார் ஒளியை பற்றி பேசியிருக்கிறார். எல்லாரும் வந்து அந்த வளர ஜோதி என்று சொல்லி அற்பெரும் ஜோதி என்று சொல்றார். அப்படி பைபிள்லையும் ஒளி, எல்லா இடத்துலையும் அந்த ஒளி வருவது. அதே மாதிரி விஞ்ஞானத்திலே பிக் பேங்ல முதல் தோன்றியதும் ஒளி என்று ஒரு கருத்து கூறுகிறார்கள். எல்லாமே ஒளிதான் முதன்மையாக இருந்தது. ஒளி முதன்மை அல்ல. ஒளி என்பது வந்து பௌதிகத்தில் 3வது பௌதிகம். ஆமா, காற்று, நெருப்பிலே தான், வெப்பத்திலே தான் வெளிச்சம், ஒளி எல்லாம். அதனால இந்த கருத்து பொருந்தாது. அறிவின் வெளிச்சத்துக்கு நம்ம பக்குவம் ஆகணும் என்பதுதான் சரியான விளக்கங்க. பக்குவம் ஆகணும், அறிவின் வெளிச்சம். ஆமா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரம் குருவின் குரல் வகுப்பு 74
ஆலய வழிபாட்டு பற்றிய மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் நமக்கு தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதில் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு